பாளையம் அருகே பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து நடைபெற இருந்த சாலை மறியல் போராட்டம் பேச்சுவார்த்தை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் கடந்த ஆண்டு பெய்த மழை காரணமாக அறுவடைக்கு தயாரான பல நூறு ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமானது. அப்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மழையினால் சேதமடைந்த நெற்பயிர்களை பார்வையிட்டு பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்க அறிக்கை அனுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்த பெரும்பாலான விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அதே சமயம் தேக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 143 விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீட்டு இழப்புத் தொகை வழங்கப்படவில்லை. இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வங்கி மற்றும் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது நிவாரணத் தொகை வழங்கப்படும் என கூறி காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நேற்று காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து சாலை மறியல் செய்யப்போவதாக போலீஸ் நிலையத்தில் அனுமதி கேட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட விவசாயிகளை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு சாலை மறியலை கைவிட்டு சமாதான பேச்சுக்கு அழைப்பு விடுத்தனர். இந்நிலையில் நேற்று தேக்காட்டூர் ஊராட்சி நமனசமுத்திரத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட வங்கியில் வங்கி கணக்கு வைத்துள்ள விவசாயிகளின் பண பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்படும் IFSC கோட் பதிவாகாததால் அந்த குறிப்பிட்ட வங்கியில் கணக்கு வைத்துள்ள விவசாயிகளுக்கு மட்டும் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் காப்பீட்டுத் தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படாமல் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு திரும்பிச் சென்று விட்டதாக தெரிவித்தனர். எனவே இது குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்து வரும் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்குள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கில் பயிர் காப்பீட்டுத் தொகை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தமான கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் அதிகாரிகளின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை காத்திருக்க முடிவு செய்தனர். அதே சமயம் அடுத்த மாதத்திற்குள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என்றால் மீண்டும் போராட்ட தேதி அறிவித்து போராட்டம் நடத்துவது என விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் நேற்று நமனசமுத்திரத்தில் நடைபெற இருந்த விவசாயிகளின் சாலை மறியல் போராட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு இல்லை 3-4 மாதமாக இப்போ உங்களை பல இடங்கள் பார்த்துட்டு 3-4 மாதம் ஆச்சு. இது சம்பந்தமாக 3-4 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை ரெஸ்ட் எடுத்து பண்ணாமல் ஏன் வரலாற்று கொடுத்த ஆளுகளுக்கு பண்ணி கொடுத்துருக்கான். அப்படி பேங்க் வராமல் இருக்கிற சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கடைசி பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். அதுதான் சொல்லி இந்த வருஷம் நவம்பர் மாதமே ஏற்றியாச்சுங்க.